ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த வீடியோவில் ஒரு ஸ்டாக்கு இந்த ஜூலை மாதத்தில் வந்து பெருசாக போகணும்னு எதிர்பார்க்கப்பட்ட ஸ்டாக்கு அப்படி போகாமல் அப்படி நியூட்ரல் நிற்கிது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இப்படி இருக்கே, இந்த ஸ்டாக்கில் வந்து ஷார்ட் அடிச்சு விட்டுடலாமா, இந்த ஸ்டாக்கில் புட் ஆப்ஷன் எடுத்துடலாமா, அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி ஒரே வரியில் சொல்லிடுறேன். சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு திரையில் தெரிகிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வரும். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரமிட் பண்ணி உடனே இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தென் சரியான மொபைல் ஆப் வேணும், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உடனே இப்போவே நீங்கள் ஒரு மொபைல் ட்ரேடிங் ஒன்று ஆரம்பிச்சு வச்சுக்கலாம். அண்ட் இந்த சேனலுக்கு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இது எதுக்காக திடீர்னு இன்ட்ராடேயில் ஷார்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக போட்டுக்கிட்டு இருப்பேன், சில ட்ரிக்கியான ஸ்டாக் பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா, நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நீங்கள் இப்போவே அதை கிளிக் பண்ணியிருக்கணும். கிளிக் பண்ணிக்க இப்போ வேகமாக அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஹிண்டால்கோ அப்படிங்கிற ஸ்டாக் தான் அந்த ஸ்டாக்கு. இந்த ஹிண்டால்கோ ஸ்டாக் வந்து ஏப்ரல் மே மாதம்லாம் ஓஹோன்னு அப்படி கொடுத்த ஸ்டாக்கு, காசாலி கொடுத்த ஸ்டாக்கு. ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே தென்படலை. அப்படியே சைலண்ட்டாக அந்த ஸ்டாக் இருக்குது. ஒருவேளை சில நாட்களுக்கு பிறகு, ஒரு வாரத்துக்கு பிறகு நிலைமை மாறலாம், சூழ்நிலை மாறலாம். இது ஏன் இப்படி இருக்குன்னு முதல் பார்த்துருவோம். இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, அலுமினியம் அப்படிங்கிற அந்த உலோகத்து மெட்டலுக்கு வந்து உலக அளவில் டிமாண்ட் வந்து பெருசாக வந்து இந்த மாதம் இல்லை. இதுதான் உண்மையான காரணம். ரெண்டாவது காரணம் வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து சொல்லுவாங்கள்ல, அந்த கஜினி படத்தில் அங்கே அடித்தா இங்கே அடி விழும், அந்த மாதிரி தான் நடக்குது. அதாவது லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில், LME லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் அலுமினியத்துக்கு என்ன ஆகுது, என்ன ட்ரிகர் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே இந்தியாவில் இந்த ஸ்டாக் வந்து மேலேயோ கீழேயோ பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அங்கே எதுவும் பெரிய ட்ரிகர் வரல, LMEயில் வந்து லண்டனில் பெரிய ட்ரிகர் வரல. அதனால் இந்த ஸ்டாக் வந்து இப்படி இருக்குது. அண்ட் ரெண்டாவது, இந்த இண்டஸ்ட்ரிக்கே ஹை இன்புட் காஸ்ட் இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு டெப்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அது இன்னும் இன்டீரியர் இன்டெப்த்தாக போய் பார்க்கணும், அதை நான் பார்க்கல. அண்ட் இந்த ஸ்டாக் வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு மூவிங் ஆவரேஜ் இந்த ஸ்டாக் இது வரைக்கும் இன்னும் பிரேக் பண்ணலை. இப்போதைக்கு அப்படியே சைடில் அப்படி போயிட்டே இருக்குது. திடீர் இது வந்து கேட்டாந்தி வாழ்கிற மாதிரி பொசிஷனில் போயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து எனி மொமெண்டம் டைப் வந்து மேலேயோ கீழேயோ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து அந்த பல்ஸ் மாதிரி தான், அந்த ECG பல்ஸ் மாதிரி தான், மேலேயும் கீழே இப்படி ஷார்ட் ஊத்து மாதிரி போயிட்டு இருக்கணும். அப்படி போனால் தான், இப்படி போகும்போது லாங், இப்படி போகும்போது ஷார்ட் நம்ம போயிட்டே இருக்கலாம். அப்படி இல்லாமல் பைனர் கேப்பில் போச்சுன்னா கூட ஒரு நேனோ லெவல், ஒரு மைக்ரோ லெவல் ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி இல்லாமல் அப்படியே போயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு கவலைக்கிடமாக இருக்கிற ஸ்டாக்குங்கிற மாதிரி தெரியும். இந்த ஸ்டாக் இப்போ இப்படி தான் இருக்குது. அப்போ இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டால், இந்த ஸ்டாக்கில் தனிப்பட்ட முறையில் என்னுடைய பார்வையில் இது இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டான்னு நான் எனக்காக நினைப்பேன். இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா நான் எனக்காக நினைப்பேன், இந்த ஸ்டாக்கை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு எப்போ ஷார்ட் செல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ தட்டி விடணும், எப்போ புட் ஆப்ஷன் நமக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ தட்டி விடணும் அப்படின்னு நான் எனக்காக நினைப்பேன். ஸோ திஸ் இஸ் நாட் ரெக்கமெண்டேஷன். இந்த ஹிண்டால்கோ அப்படிங்கிற ஸ்டாக் வந்து இப்போதைக்கு வந்து பெருசாக வரல. ஆனால் என்னென்னா, இந்த மாதிரி பெருசாக வராமல் சைட்வேஸில் போகிற ஸ்டாக்கு, சைலண்ட்டாக இருக்கிற ஸ்டாக்கு என்ன செய்யும் அப்படின்னா, எக்ஸ்பைரி நெருங்கும் போது குபுக்குன்னு மேலேயோ கீழேயோ போயிட்டு வந்துடும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மார்க்கெட்டை யார் மேனிப்புலேட் பண்ணுறாங்களோ அவங்க பண்ணுறதோட சில செயல்களோட சைடு எஃபெக்ட்னால இந்த ஸ்டாக்கெல்லாம் அப்படி போகும். ஸோ மார்க்கெட் மேனிப்புலேஷன் பற்றி பேசணும்னா நிறைய பேசணும். ஆனால் அதாவது ஆஃப் தி ரெக்கார்ட் தான் பேச முடியும், இதை வந்து ஆன் தி ரெக்கார்ட் பேச முடியாது. நம்ம மார்க்கெட் ரிசர்ச் நம்ம அதை பேச முடியாது. ஸோ அந்த மாதிரி எதுவும் செயல்கள் இருக்கா, நடக்குது அப்படின்னு நாம் வந்து கொஞ்சம் அப்பேரண்ட்டாக தான் பார்க்க முடியும். இதை வந்து கரெக்டாக பார்க்க முடியாது, கரெக்டாக பேசவும் முடியாது. ஸோ எக்ஸ்பைரி நெருங்கும் போது சில ஸ்டாக் வந்து மொமெண்டம் கொடுக்குன்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த லிஸ்ட்டில் வந்து இந்த ஹிண்டால்கோ ஸ்டாக்கை போட்டு வச்சுக்கிட்டு இப்போதைக்கு ட்ரேடோ இன்வெஸ்டோ பண்ணாமல் எக்ஸ்பைரி வரும்போது என்ன ஆகுதுன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கலாமே தவிர இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கின் பக்கம் போக வேண்டாம் அப்படிங்கிறத என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். திஸ் இஸ் நாட் அட் ஆல் ரெக்கமெண்டேஷன். இந்த ஸ்டாக் மட்டும் கிடையாது, இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படிலாம் நான் பேசினாலும் அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. எல்லாமே நான் பர்சனல் ஒப்பீனியன், பர்சனல் இன்ட்ரெஸ்ட்காக, நான் லேர்னிங் பர்பஸ்க்காக தான் நான் போடுறேன். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு திரையில் தெரிகிற நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உடனே உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வரும். உடனே சப்ஸ்கிரிப்ஷன் ரெமிட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அந்த சேனலுக்கும் ஆளுங்கிறத இப்போ கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் சார்ட்ஸை பற்றி நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் சரியான மொபைல் ஆப்புக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது, இதை பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.